பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? 11 மாதங்கள் கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகா வழி நடத்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. 2025 11 மாதங்களை தாண்டி 12வது மாதத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோட இந்த நாளை துவக்குங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமா தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு பைபிள்ல பாருங்க வசனத்தை. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் 2வது வரியிலிருந்து நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் இந்த மாசம், இந்த வருட இறுதியில, என் மகனே என் மகளே, நான் உனக்கு என்ன தர போறேன் ஆண்டு சொல்றாரு பாருங்க. மகிமையும் கனமும் சமாதானமும். இந்த மூன்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பேன்னு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார். ஆனா அந்த மூணையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும். ஆண்டு சொல்றாரு இந்த இடத்துல, எந்த மனுஷனாவது எந்த மனுஷியாவது இதோ நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா இந்த 3 காரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 காரியம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுக்காக தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இதோ இந்த காரியத்தை விரும்பாத மனிதர்கள் யாராவது நம்ம இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டு நமக்கு மகிமை தரேன்னு சொல்றாரு. அதுக்கும் மேல என்ன தரேன்னு சொல்றாரு? கனம். அதுக்கும் மேல சமாதானம். இந்த சமாதானம் ரொம்ப 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 முக்கியம். மகிமையும் கனத்தையும் விட இந்த சமாதானம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரியமான ஜனமே, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில செல்வம் இருக்கு, மகிமை இருக்கு, கனம் இருக்கு, அவங்க வாழ்க்கையில சுத்தி எல்லாமே இருக்கு. ஆனா சமாதானம் இல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பாருங்க சமாதானம் இல்ல. இந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? எங்க விலை கொடுத்து வாங்க முடியும்? எத்தனை கோடிகளை கொடுத்து வாங்குவீங்க? எத்தனை லட்சங்களை கொடுத்து வாங்குவீங்க? இல்ல யார் மூலமா ரெக்கமெண்டேஷன் வாங்கிட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் வாங்கவே முடியாது சமாதானத்தை. இந்த சமாதானத்தை வாங்குவதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ நன்மை செய்யணும், நன்மை செய்ய பழகி கொள்ளணும். முதல்ல நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம இருதயத்துல நன்மை செய்ய யோசிக்கணும், நினைவு கொள்ளணும். நம்ம நினைச்சு பார்க்கணும், நான் நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், எனக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்முடைய நினைவிலேயே நன்மை இல்லை அப்படின்னா நம்மளால எப்படி நன்மை செய்ய முடியும்? தயவு செய்து முதல்ல நீங்க நினைச்சு பார்க்கணும், நான் நன்மை செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி. பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் நன்மை செய்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒருத்தருடைய வாழ்வில நம்ம பார்க்க போகிறோம். அருமையான ஒரு ஸ்திரீ, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் எழுதுற நிருபத்தை திருப்பி கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இதோ 36ல இருந்து 41ஆம் வசனம் வரையிலும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா பாருங்க, யோப்பா பட்டணத்துல வாழ்ந்த இதோ தொற்காள் எனக்கூடிய தபித்தாள். அவங்க என்னதான் செஞ்சாங்க பாருங்க. அங்க வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவர்களை குறித்து நாம் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். இந்த தொற்காள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ அந்நாட்கள்ல பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க விசுவாசி அல்ல, ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை போலவே பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக வாழ்ந்ததுனாலதான் ஷீஷி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது என்ன, எதனால இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கீழே அங்க வசனம் தெளிவா போட்டிருக்கு பாருங்க. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நல்ல நல்ல கிரியைகள், நல்ல நல்ல காரியங்களை, தான தர்மங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த பெண் மிகுதியாய், 1-2 அல்ல, அதிகமா தன்னால முடிஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து வந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவங்க வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த
அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இங்க நம்ம இந்த பகுதியை வாசிக்கும் போது பேதுரு அற்புதம் செஞ்சதுதான் நமக்கு பெருசா தெரியும். சுவரை பார்த்து பேதுரு ஜெபித்தார். பின்னாடி அதுக்கப்புறமா தபித்தாளை பார்த்து தபித்தாளை எழுந்துருன்னு சொன்னா அற்புதம் நடந்துருச்சு, அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கும் மேல அந்த தபித்தாளோட வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சர்வசாதாரணமாக அல்ல. உடனே 2 மனுஷங்களை அனுப்பி கூட்டிட்டு வர்றாங்க பேதுருவை கூட்டிட்டு வந்தோன்னு மேல் வீட்டு அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க நான் வாசிச்ச பகுதி பார்த்தீங்களா, உடனே அங்க இருக்கிற விதவைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்றாங்களாம். பேதுருவை சூழ்ந்து கொண்டு தபித்தாள் செய்த நன்மைகளை எல்லாம் விவரித்து அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் காண்பிக்கிறாங்க, அழுது கொண்டே காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும் யோசனை பண்ணி பாருங்க. அழுன்னு அழுது இந்த காரியங்களை இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவங்க வாழ்ந்த போது இதெல்லாம் எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அத்தனை காரியத்தை காண்பித்து அழுது கொண்டிருக்கிற காட்சியை பேதுரு பார்க்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்குறோம், அதுக்கு அடுத்த வசனத்துல பேதுரு சுவரை பார்த்து ஜெபிக்கிறாரு ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த மாதிரி அழுகுறாங்க, இத்தனை நன்மைகளை தபித்தாள் செய்திருக்கிறாங்க, உங்க நாமத்தினால நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாங்க, ஆண்டவரே மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்க நாமத்தை இன்னும் மையப்படுத்துவாங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரேதத்துக்கு முன்னாடி திரும்பி இருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் என்னமோ கை கொடுத்தோன்னு அந்த தபித்தாளை கர்த்தர் எழுப்பி விட்டார். அப்போ பாருங்க, பேதுருடைய ஜெபத்துக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த விதவைகள் சூழ்ந்து நின்று அழுது புலம்பி தபித்தாள் செய்த நன்மைகளை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தபித்தாள் பெற்றுக்கொண்டாங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? இங்க மகிமையும் உண்டாச்சு, கனமும் உண்டாச்சு. தபித்தாளுக்கு 3வது பெரிய சமாதானத்தையும் தேவன் தந்தார். இதெல்லாம் எதனால? ஒரே ஒரு காரணம், தபித்தாள் என்னும் ஸ்திரீ கர்த்தருடைய நாமத்தினால செய்த நன்மைகள் தான் காரணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அதனால மட்டும் நம்ம இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ன? மகிமை, கனம், அடுத்தது சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல மகிமை இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வீட்டுல கனம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வீட்டுல சமாதானம் கிடையாது. உள்ளத்துல சமாதானம் இல்ல, வீட்டுல சமாதானம் இல்ல, பிசினஸ்ல சமாதானம் இல்ல. சரி, இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்ய நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. அது ஒருவேளை தான தர்மமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியமா இருக்கலாம், ஞானத்தின் அறிவினுடைய காரியமா இருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நன்மை செய்யணும். இங்க பாருங்க, ஒரு வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம எப்படி செய்யணுமா? கர்த்தருடைய மகிமைக்காக செய்ய வேண்டுமா எதை செய்தாலும்? வேதம் சொல்லுகிறது தெளிவாய். ஏன்னா இந்த தபித்தாள் ஷீஷி அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யணும். இது எல்லாமே யாரை சார்ந்து இருக்குன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை தான் சார்ந்திருக்கு. இயேசு இந்த 33 வருஷம் அந்த உலகத்துல வாழும் போது அவர் நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். அதுதான் உண்மை. 30 வருஷம் அவருடைய வாழ்க்கை வேற. ஆனா மீதி 3 வருஷம் அந்த டைம்லயும் அவர் நன்மைதான் செஞ்சார் அதிகமா. எனக்கு பிரியமான ஜனமே, இந்த செய்தி கேட்கிறதான என் அருமையான சகோதரனை, என் சகோதரிய, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிமை வேணும்னு சொல்லி விரும்புறீங்களா? எனக்கு கனம் வேணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா? எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா? உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே பிரதர், என் கையில காசே இல்ல, பணமே இல்ல. காசு பணம் மட்டும் நன்மை செய்கிற ஒரு காரியமா அமையாது பிரியமானவர்களே. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நன்மையான காரியங்கள் அப்படிங்கிறது உதவி செய்ய நினைக்கிற ஒரு காரியம் தான். முதல்ல உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்யுங்க. அதுக்கும் மேல யாரையும் தப்பா நினைக்காதீங்க. உங்க நினைவுகளுக்கு தான் நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய நினைவு தான் பெரிய ஆசீர்வாத குறைவா இன்னைக்கு காணப்படுது. நம்ம நினைக்கிற நினைப்பு ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வந்துடும். அதனால தயவு செய்து முதல்ல யாரையும் தவறா நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரையும் தப்பா நினைக்கல. யூதாஸ் காரியோத் எப்படி சொல்லுவோம்? இன்னொரு வார்த்தையை சொன்னா காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் இல்லையா? ஆனா அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் அப்படிங்கிற பேருள்ள மனுஷனை கூட இயேசு பக்கத்திலேயே வச்சுக்கிறார். இயேசுக்கு தெரியும் யூதாஸ் காரியோத் மூலயமா தான் அவருடைய கடைசி காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகுதுன்னு சொல்லி, சிலுவையின் மரணம். ஆனா தெரிந்தும் கூட இந்த யூதாஸ் காரியோத் மேல ஒரு கொஞ்சம் கூட அவருடைய பாசம் குறையில, அவருடைய அக்கறை குறையில. யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய இருதயம் முழுசா அன்பினாலும் நன்மை செய்வதனாலும் நிறைந்திருந்தது.
இயேசு எங்கெல்லாம் போனாரோ தன்னால முடிஞ்ச நன்மைகள் எல்லாம் செஞ்சார். நன்மையில பெரிய நன்மை என்ன தெரியுமா? எதை எதிர்பார்க்காம ஜெபிக்கிறது தாங்க. உண்மையிலேயே சொல்றேன் நான். எதையுமே எதிர்பார்க்காம கண்ணீரோடு கூட யாருக்காவது முடியல அப்படின்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே உங்களை சுகப்படுத்துங்கப்பா, இவங்க பாவங்களை மன்னிங்கப்பா, இவங்க சாபங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி முழு இதயத்தோட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இதுதான் பெரிய நன்மை. என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஜெபிக்கலாமே. அதை கூட நம்மளால செய்ய முடியலையா? இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே போகாதீங்க. டிசம்பர் மாசம் வந்தாலே வருஷத்துல ஒரு தடவை நன்மை செய்வோம். ஏழைகளை நினைச்சு பாக்குற ஒரு அனுபவம் இல்லையா? அது தவறு. என்னைக்குமே நம்ம கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மை செய்யறவளாய் காட்சி அளிக்கணும். நம்மளால முடிஞ்ச நன்மைகள் எங்கெங்கெல்லாம் போறோமோ, சின்ன ஹோட்டல் போறோமோ, இல்ல ரெஸ்டாரண்ட் போறோம், இல்ல டூருக்கு போறோம், இல்லைன்னா மினிஸ்ட்ரிக்கு போறோம், வேலைக்கு போறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு தூரமா இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் நம்மளால என்ன நன்மை செய்ய முடியுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதையும் ஜெபத்தோட செய்யணும். எல்லா காரியத்தையும் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜெபத்தோட நீங்க செய்யும் போதுதான், இந்த பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் இருக்கும் போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பேதுருவை அழைச்சாங்க. பேதுரு முன்னாடி அழுதாங்க, புலம்பினாங்க விதவைகள் எல்லாரும். ஆனா பேதுரு என்ன செய்யறாரு? நல்லா கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, ஏதோ சுவரை பார்த்து முதல்ல ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட. நான் என்ன செய்யணும்னு கண்டிப்பா பேதுரு ஜெபம் பண்ணி கேட்டிருப்பாரு. அவங்க செய்த நன்மைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா கர்த்தர் பர்மிஷன் கொடுத்ததுனாலதான் டக்குன்னு திரும்பி என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு தபித்தாளுடைய கையை பிடிச்சு எழுப்பி விட்டார். சும்மாவல்ல. அப்போ நீங்க செய்கிற நன்மைகள் எல்லாமே என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க ஜெபிக்காம எதையும் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணி நன்மை செய்ய யோசனை பண்ணுங்க. முதல்ல நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நன்மை செய்ய யோசனை பண்ணுங்க. நன்மை செய்யுங்க. தயவு செய்து. நிறைய பேர் ஒரு சில நன்மைகள் எப்படி செய்யறோம் அப்படின்னா, பேசுனாதான் நன்மை செய்யறோம், பேசலன்னா அவங்கதான் என்கிட்ட பேசவே இல்லையே, அவங்கதான் எங்களோட கான்டாக்டே இல்லையே, நான் ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல. உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். தெரியுங்களா? தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்ய ஏவுதல் கொடுக்கிறாரோ இந்த காரியங்களை நீங்க உதவி, இதோ இந்த டிசம்பர் மாசம் மட்டுமில்ல நான் சொல்றது, இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நீங்க நன்மை செய்ய கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நன்மை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில மகிமையும் கொடுப்பார், கனத்தை கொடுப்பார். அதை விட மேலானது சமாதானத்தை கொடுத்து உங்களை நித்தமும் நடத்த ஆவலாக இருக்கிறார். இந்த 3 காரியம் உங்களுக்கு வேணும்னா நன்மை செய்யுங்க. இயேசுவை போலவே நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, நாங்க இந்த மாதம் எங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரப்பா. மகிமை, கனம், சமாதானம். ஆனா அந்த 3ஐயும் நாங்க பெற்றுக்கொள்ளணும்னா நன்மை செய்ய நாங்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்க நாங்க வாசித்திருக்கிறோம். தபித்தாள் என்னும் ஸ்திரீ அந்த ஊர்ல இதோ தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்து அநேக பேரை வாழ வச்சிருக்கிறாங்க. இது நிமித்தம் உங்க நாமம் மகிமைப்பட்டதே சுவாமி. தகப்பனே, இது நிமித்தம் தபித்தாள் மரணம் அடைந்த போது, வியாதியின் படுக்கையில் இருந்து மரணம் அடைந்த போது இதோ தகப்பனே, நீ உயிரோடு கூட ஊழியக்காரன் மூலமா எழுப்பினீரே. கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சமாதானத்தை, மகிமையை ஆண்டவரே அப்பா, கனத்தை நாங்க பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இது இந்த டிசம்பர் மாதம் மட்டுமில்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உங்க நாமத்தின் மகிமைக்காக நாங்க செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிசினஸ், வேலை ஸ்தலத்தை, ஊழிய பாதைய எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறாங்க. உங்க ஆணிவா இந்த கரம் எங்களோட கூட இருக்கட்டும் தகப்பனே. நாங்க போகிற வருகிற எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேலையிலையும் தகப்பனே, நாங்க ஜெபத்தோடு கூட நன்மை செய்வதில் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திரழுவீராக. நீர் கூட இருந்து எங்களை பலப்படுத்தும். துதி, கன, மகிமையெல்லாம் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கேன்னு சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில எங்களை தாழ்த்தும், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். நாங்க எவ்வளவேனும் சிறுநீர் அவ்வளவேனும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் நமக்கு இந்த 3 மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை தந்து இந்த மாதம் மட்டுமில்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். நம்முடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.